அன்பு நண்பர்களே, 1981 நான் சென்னையில் உள்ள சிஎல்எஸ் என்ற புத்தகச்சாலையிலே பணியாற்றினேன். 2 ஆண்டுகள் அங்கு பணியாற்றினேன். அந்த நிறுவனத்தின் பொதுச் செயலாளர் ரெவரண்ட் தி. தயானந்தன் பிரான்சிஸ் அவர்களும் நிறைய பாடல்களை எழுதி அதை தாமஸ் தங்கராஜ் அவர்கள் இசையமைத்திருந்தார். தயானந்தன் பிரான்சிஸ் அவர்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே டீனாக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். அவர் எழுதிய பாடல்களில் மிகச்சிறந்த ஒரு பாடல், அனைவருக்கும் தெரிந்த பாடல், 1000 பாடல்களை என்ற பாடலை இப்போது பாட விரும்புகிறேன். அதை தயானந்தன் பிரான்சிஸ் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களே, துதிகள் நிறையும் கானங்களால் தொழுதே இறைவனை காணுங்களே. புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களே, துதிகள் நிறையும் கானங்களால் தொழுதே இறைவனை போற்றுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நாதங்களே, நன்றி கூறும் கீதங்களால் மிஞ்சும் ஓசை தாளங்களால் மேலும் பரவசம் நாடுங்களே. நெஞ்சின் நாதங்களே, நன்றி கூறும் கீதங்களால் மிஞ்சும் ஓசை தாளங்களால் மேலும் பரவசம் நாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம்.
அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே. யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லலில்லை அல்ல